Mr. Nobody's Review and இன்னும் பார்க்குற மூவி வந்து கேப்டன் அமெரிக்கா த பிரேவ் நியூ வேர்ல்ட் 2025 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பொறுத்தவரை நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. @HSML.case உங்களுக்கு நிறைய மூவி நியூஸ் அப்டேட்ஸ் வந்து கேட்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப்டன் அமெரிக்காவோட அந்த பதவியில் வந்து நம்ம சாம் வில்சன் வந்து வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், ஜென்ரல்னு நினைக்கிறேன். அவர் வந்து எலெக்ஷனுக்கு நிற்பார், நின்று பிரசிடென்ட்டும் ஆயிடுவார். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்டு மெட்டல் அப்படின்ற மாதிரி அடமாண்டியத்தை வந்து சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் அதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்தியன் ஓஷனில் வந்து இந்த செலஸ்டியல் வந்து ஒன்று எமர்ஜ் ஆகிருக்கும்ல, ஸோ அந்த இடத்த காட்டுறாங்க. ஸோ இன்டர்னல்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அது எடுக்கிற அந்த சமயத்தில் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி பிரச்சனை வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு சூப்பர் சோல்ஜர் இருக்கார் பார்த்தீங்களா, ஐசையான்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளாக் பர்சன் இருப்பாங்க. அவரை வந்து பிரசிடென்ட்டுக்கு எதிராக வந்து திருப்பிடுவாங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது அந்த விஷயத்தெலாம் வந்து நம்ம சாம் வில்சனும் நியூ ஃபால்கனான தன்னோட ஃப்ரெண்டும் வந்து எப்படி சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி யூஸ்வலாக தான் கொண்டு போயிருப்பாங்க. பக்கி பான்ஸ் வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணிட்டு போயிருப்பார், ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி வந்துட்டு அப்படி கிளம்பிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேபி அது டண்டர் போர்டோட கரெக்ஷனாக கூட இருக்கலாம், மேபி ஏதாவது ஒரு வேலைக்காக அங்கே வந்திருக்கலாம், அதை கனெக்ட் பண்ணி அவங்க எடுத்துருக்கலாம், சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி வந்து எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம் சிஜிஐ மட்டும் தான். ரெட் ஹல்க்கை வந்து உண்மையாகவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நம்ம இத்தனை நாளாக க்ரீன் ஹல்க்கை வந்து எந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவாக கேட்டோமோ அதை வந்து ரெட் ஹல்க் மூலிமா கொடுத்துருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் க்ரீன் ஹல்க்கு வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க போல் அப்படின்னு அந்த படத்தை முடிச்சிருவாங்க. எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் தான் எனக்கு இந்த படம் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு $3 தருவேன். ஒன்றும் யூனிக்கான ஸ்டோரி லைனும் கிடையாது. ஒரு மார்வல் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு எலிவேஷனும் இந்த படத்தில் கிடையாது. இந்த டெட்பூல் vs வூல்வரினில் வந்து அது எப்படி ஒரு மார்வலை வந்து அப்படி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மார்வல் ஒரு நல்ல படம்டா, இந்த படத்தை வர்த்தாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போச்சுல. அந்த படத்தை வந்து அவ்வளோ பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு, செம்ம ஃபன்னு. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து பெருசாக கதை இருக்காது. கதை இருக்காதுன்னா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், அதை காப்பாற்றுறதுக்கு ஹீரோஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியும் டெட்பூல் அண்ட் வூல்வரின் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பயணமாக இருந்துச்சு. அந்த கரெக்ட் இதில் இல்லாமல் ஒரு மாதிரி டார்க்காக ஒரு கிரே ஏரியா மாதிரி கொண்டு போயிருப்பாங்க கதை எல்லாமே. பெருசாக வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா, வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. மற்றபடி ஒரு ஆவரேஜ் தான். அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு $3 தருவேன். அண்ட் இதேமாதிரி மூவி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் மிஸ்டர் நோபடி. சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.